எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் கிருபையினால் மீண்டும் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மனுஷனை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு சீடன், ஒரு நல்லதை பின்பற்றினவன், ஒரு தவறான உலகில் தவறான வழியில் அநேகர் விலகி இருக்கும்போது சரியான வழியை கண்டுகொண்ட ஒரு நல்ல மனிதனுடைய வாழ்க்கையின் உணர்வு யாருன்னு சொன்னால் பர்னபா அவருடைய பெயர். அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தின் 36, 37 இந்த 2 வசனங்களை உங்களுக்கு படிக்கிறேன். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இதை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வேத பகுதியை படிக்கும்போது, தொடர்ச்சியாக வேத வசனங்களை கேட்கும்போது அநேக சத்தியங்களை, வளரக்கூடிய வழிகளையும், தெளிவு பெறக்கூடிய கருத்துக்களையும், விட வேண்டிய வார்த்தைகளையும், பின்பற்ற வேண்டிய காரியங்களையும் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த இடத்தில் ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அவன் யார்? அவன் என்ன ஊரா? சீப்புரு தீவு, ஒரு தீவு. அந்த பகுதியிலே வாழ்ந்தவன். தண்ணீர் ஓரமாய், கடல் ஓரமாய் அங்கே இருக்கிற ஒரு தீவு, அந்த பகுதியிலே இருந்தவன். அவன் யார் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா லேவியன். லேவியன் என்றால் யார்? ஆண்டவருக்காக வேலை செய்கிறவன். ஆசாரியர்கள்ங்கிற ஒரு வேலை இருக்குது, லேவியன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவங்க, அல்லது ஆண்டவருடைய ஆண்டவருக்காக உழைக்கிறவங்க, கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. சரி, அவன் யாரால் ஒரு பெயர் பெறுகிறான்னா அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்கள் யார்? எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள். அவர்களாலே ஒரு பெயர் பெறான்னு சொன்னால், அப்போ இந்த மனிதன் என்ன செஞ்சிருக்கான்? ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சீஷர்களோடு, அப்போஸ்தலர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார். உலக வாழ்க்கையில், உலகத்தில் வாழ்ந்தாலும் உலக காரியத்திலே உழன்று விடாமல் தேவனுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த மனுஷன். அவருடைய பெயர் என்ன? பர்னபா அப்படின்னு சொல்லியிருக்கு. பர்னபா என்னும் அறிபேர் கொண்ட யோசே. அப்போ 2 பேருங்க சொல்லியிருக்கு. அப்போஸ்தலராலே இவனுக்கு பெயர் என்ன? ஆறுதலின் மகன். அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். ஆறுதல். எங்கெல்லாம் கண்ணீரோடு இருக்காங்க, எங்கெல்லாம் பிரச்சனையோடு இருக்காங்க, எங்கெல்லாம் தெளிவில்லாமல் இருக்காங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து இவருடைய நற்பண்புகள் வெளிப்பட்டிருக்கு. இவர் நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கார். ஏன்னா ஊழியத்தின் பாதையில் அதை தான் இவரை குறித்து பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியும். அப்போ இவர் பேரு பர்னபா என்னும், இன்னொரு பெயர் யோசே. அப்போ இவன் என்ன செஞ்சான்? இவர் என்ன கடவுளுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று. அப்போ இதிலேருந்து பார்த்தால் ஒரு வசதி, அவனுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இருந்திருக்கு. உலகில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஒரு இடம் இருக்காது, ஒரு வீடு இருக்காது, ஒரு வசதி இருக்காது, ஒரு வாடகையில் தான் இருப்பாங்க. இதெல்லாம் காணப்படுகிறது. ஆனால் இவனுக்கு என்ன பார்க்குறோன்னா, நிலம் இருந்திருக்கு, வயல்வெளி இருந்திருக்கு. அது எவ்வளவு இருந்ததுன்னு நமக்கு தெரியல, நிறைய இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கார்? அதை விற்கிறார். ஏன் விற்கிறார்? பர்னபா
ஏன் நிலத்தை விற்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நாட்களில் ஆண்டவரை ஜனங்கள் பின்பற்றுறாங்க. 12 அப்போஸ்தலர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. 120 பேர் மேல் வீட்டில் இருந்தாங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்தது, ஆவியானுடைய பெலன். அப்போ ஆவியானவர் இடைப்பட ஆரம்பித்தார். ஒவ்வொருவருக்குள்ளும் எல்லாரும் ஒன்றா மாறிட்டாங்க. அப்போஸ்தலர் 2ல் 3ஆம் அதிகாரம் வரும்போது தேவன் அற்புதங்களை செய்கிறார். 4வது அதிகாரம் வரும்போது அநேகர் விரோதமாக எழும்புகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுறாங்க, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறாங்க. ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆண்டுடைய வார்த்தை தைரியமாக சொல்கிறாங்க. 32ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகள் திரளான கூட்டம், ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர் ஒன்றா மாறிட்டாங்க. கிறிஸ்தவங்க ஒன்றா மாறணும். வேதத்தை படிக்கிறவங்க ஒற்றுமை இருக்கணும். பிரிவினை ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. விரோதங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் பிரிக்கும் செயல்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒற்றுமையாக மாறியிருக்காங்க. ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தாங்க. வசனம் பாருங்க, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதாக சொல்லலை. நிலம் இருந்தது, வீடு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் இது என்னது தான், இது அவன்தில்ல அப்படி சொல்லலை. தங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஒன்றா ஒற்றுமையாக மாறிட்டாங்க. எல்லாம் நமக்குரியது, எல்லாம் நமக்குரியதுன்னு. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த அப்போஸ்தலர்கள் பலமாக பிரசங்கம் பண்ணுறாங்க, சாட்சி சொன்னாங்க. ஆவியானுடைய கிருபை, தேவ கிருபை இறங்கி வந்தது. அப்போ வாழ்க்கை மாற்றப்பட்ட உடனே புதிய அனுபவம், பரலோக வல்லமை இறங்கி வந்த உடனே அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வீடுகளை விற்கிறாங்க, நிலத்தை விற்கிறாங்க, அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையானதை பகிர்ந்து கொடுக்குறாங்க. அவர்களுக்குள்ள ஒன்றும் குறைவில்லை. அவ்வளவு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வந்தது. அப்போ தான் இந்த பர்னபாவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார், இவனும் தனக்குண்டான நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். அப்போ வைத்த பிறகு பின்னால் இந்த பர்னபாவை குறித்து பார்க்கும்போது இவர் பவுலை அப்போஸ்தலரோடு இணைக்கிறத பார்க்குறோம். இன்னும் பல ஊழியத்தை செய்ததை பார்க்குறோம். தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். எனவே இந்த வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவ ஜனமே, நீங்கள் அந்த வேத பகுதியை படிக்கணும். அப்போ தான் புரியும். நாங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டு போகக்கூடாது. இதை நீங்கள் கேட்கணும், அதை நீங்கள் படிக்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு தனி விளக்கம் தேவையில்லை. இதை நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். அப்போ என்ன, எல்லோரும் ஒன்றா இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒரு உதவி செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும். இந்த நாட்கள் அது இல்லை. கசப்புங்க, வெறுப்புங்க, விரோதங்க, ஒரு குடும்பத்தை ஒருத்தவர் கெடுக்கிறது, ஒருவர் பிரிக்கிறது, மோசமான செயல்கள். இதை ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தால் சகோதரரே சகோதரியே மாற்றிக்கொள்ளுங்க. நல்ல பழக்கம் இல்லை அது. நல்லதை வளர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் சாட்சி பெரிதாக இருக்கும். பர்னபாவை பற்றி சாட்சி கொடுத்ததைப் போல உங்கள் சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். கேட்கிற வசனத்தின்படி சிந்தனை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.